ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு ஹார்ட் பிரேக்கான ட்ரூ ஸ்டோரி. 2013 ஜார்க்கண்டில் இருக்க ஒரு மாநிலத்தில் ஒரு பொண்ணு கேங் ரேப் செய்யப்படுறா. அந்த பொண்ணோட வயசு 13 தான். அந்த பொண்ணை ரேப் பண்ணது மொத்தம் 3 பேர். ஆனால் அந்த பொண்ணு இருக்கிறது ஒரு பழமைவாத கிராமம். ஸோ பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு அவளுக்கு கிடைக்கிற நீதி கிடச்சிச்சா? அந்த பொண்ணு பாலியல் வன்புணர்வு செஞ்ச 3 பேருக்கு கடைசியில் என்னதாச்சு? அந்த கிராம மக்கள் இந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க? இதில் சொல்கிற ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான கதை தான் டு கில் அ டைகர். ஆக்சுவலி இது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி. ரீசெண்டாக கல்கத்தாவில் நடக்கிற டாக்டர் ஷிப் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ஈக்குவலான ஒரு சம்பவம் தான் இந்த முழு கதையும் கூட. இந்த படத்தை பார்க்குறப்ப நம்ம சமூக மேலே ஒரு பெரிய கோவம் வருது. இப்படி ஒரு கேவலமாக சொசைட்டி வாழ்ந்துருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது போய் இந்த படம் உண்மையை சம்பவம் ஆச்சா? கேட்கறது கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்காக கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதனால் மெச்சூரான அடல்ட் ஆர்டிஸ்ட் போட்டு இந்த கதை கேளுங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு டிஸ்க்ளைமர் தான் ஆரம்பிக்குது. ஏன்னா சம்பவத்தில் பாதிப்பட்டு போல பொண்ணு இப்போ அந்த பொண்ணுக்கு 20 வயசு மேலே ஆகுது. ஸோ அந்த பொண்ணுடைய பர்சனல் லைஃப் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணோட பேரை மாற்றிருக்கோம். இனிமேல் சொல்லி படம் ஆரம்பிக்குது. படத்தோட ஆரம்பமே ஒரு ரேடியோ நியூஸ்லேருந்து ஆரம்பிக்குது. பார்த்தா ஜார்க்கண்டில் ஒரு கிராமம் இருக்குது. அங்கே இருக்க ஒரு 13 வயசு பொண்ணு பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறா. அது கேங் ரேப்பு. மொத்தம் 3 பேர் அந்த பொண்ணு ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த பசங்களை போலீஸ் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்லேருந்து ஆரம்பிக்குது. பார்த்தா அமித் சிங்னு ஒருத்தர் ஒரு ஃபவுண்டேஷனில் வந்திருப்பாரு. இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்கான அமைப்பு மகளிர் அமைப்பில் இருக்கும்ல, அதில் ஒருத்தர் தான். இந்த செய்தியை கேட்டு அந்த செய்தியை பற்றி விசாரிக்கலாம் வந்திருப்பாரு. பார்த்தா ரஞ்சித்னு ஒருத்தர் இருக்காரு. இவரும் அந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர். இவர் தான் பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அப்பா. இவர் 35 வயசு ஆகுது. இவர் மனைவி தான் ஜெகந்தி. இவங்க 2 பேத்துக்கு 3 பசங்க இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு தான் கிரண்கிற பொண்ணு. இவளுக்கு இப்போதைக்கு 13 வயசு ஆகுது. இவங்களுக்குன்னு அந்த ஊரில் சின்னதாக ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் விவசாயம் பார்த்து அவங்க வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆக்டர்ஸ் அவங்க 2 பேரும் பார்த்து, சார் இந்த மாதிரி உங்கள் பொண்ணு தான் கிரண், அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி சம்பளம் நினச்சி கேள்விப்பட்டோம், அது கொஞ்சம் தெளிவு சொல்ல முடியுமா? அன்னைக்கு என்ன ஆச்சு கேட்குறப்ப அவரை போய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக ரஞ்சித்துக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அந்த அண்ணன் பையனுக்கு ஒரு கல்யாணம் இருந்திருக்கும். ஸோ ரஞ்சித்து ஜாலியாக அவர் ஃபேமிலியோட கலந்து போயிருப்பாரு. ஸோ மேரேஜுங்கிறனால நல்லா குடிச்சிருந்துருக்காரு. வந்து வீட்டில் போட்டு தூங்கிட்டாரு. ஆனால் ஒரு மனைவி அந்த ஃபங்க்ஷனில் இருந்திருக்காங்க. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்காரு பாத்திரம் வளர்க்குற மிச்ச வேலையில் இருக்குல்ல, அதை அவங்க பார்த்துருந்துருக்காங்க. ஸோ குழந்தைகளுமே அங்கே தான் இருந்திருக்கு. கரெக்டாக நடுராத்திரி 1 மணி போல் அவருக்கு முழிப்பு தெரியிருக்கு. கண்ணு முடிச்சு பார்த்தா இவருக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்களே. அதில் 2 பசங்க தான் வீட்டில் இருந்திருப்பாங்க. கிரண் வீட்டுக்கு வரவே இல்லை. ஒரு நாள் அண்ணன் வீட்டில் தான் இருப்பான்னு சொல்லி இவர் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காரு. பட் போகிற வழியில் கிரண் அழுட்டு வந்திருக்கா. பார்த்தா அந்த பொண்ணு ட்ரெஸ்லாம் கிழிஞ்சு போய் ரொம்ப சோகமாக வந்திருக்கா. அப்போ தெரிய வந்திருக்கு அந்த பொண்ணு கேங் ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மொத்தம் 3 பசங்க கிரண் ரேப் பண்ணியிருக்காங்க. கபில் முண்டா, லங்கர் முண்டா, ஈஸ்வர் முண்டா. சொல்லப்போனால் ஒரு பையன் சொந்தக்கார பையன் தான். அந்த பையனை நம்பி தான் கிரண் அங்கே போயிருக்கா. ஆனால் அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு மரத்துக்களை வச்சு ரேப் பண்ணியிருக்கா. அது போய் எப்படின்னு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவளை போட்டு அடியே நடிச்சு, இங்கே பாரு, இதை பற்றி ஊரில் இருக்கிற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இன்கே சொன்னு வச்சுக்கேன், உனக்கு துண்டு துண்டை வெட்டி கடத்தில் போட்டுருவோம். அப்புறம் உங்கள் அப்பவுமே கொழிஞ்சிட்டு மட்டும் இருந்திருக்காங்க. இதான் உண்மை நடந்துச்சு. எனக்கு அதை பற்றி என்ன செய்ய தெரியல. ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த பசங்களுக்கு கஷ்டம் வச்சாங்க. ஆனால் போலீஸுமே இந்த கேஸை பெருசு எடுத்த மாதிரி தெரில. என்கிட்டே வந்து, சார் இது உங்கள் கிராம பிரச்சனை, உங்கள் கிராமத்துக்கார்ட்ட பேசுங்க, இல்லை நாலு படம் பஞ்சாயத்துன்னு சொன்னாங்க, இதை பார்த்து எங்களுக்கு பயமாதிச்சு. சரின்னு ஊர் தலைவர் பார்த்து பேச போனோம். அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் அந்த பசங்க சப்போர்ட் பண்ணார். இங்கே பாருப்பா ரஞ்சித்து, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? இப்போ அந்த பசங்களுக்கு ஜெயிலில் வச்சா மட்டும் உன் பொண்ணுக்கு நியாயம் கிடச்சிருமா? நாளைக்கு அந்த பொண்ணு யார் கல்யாணம் பண்ணிக்குவா? வேணா எங்களால் இப்போதைக்கு ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். ரேப் பண்ண அந்த 3 பசங்களை ஒரு பையனை போய் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா நாளைக்கு முன்ன பின்ன யாரும் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். பேசாமல் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுன்னா உன் பொண்ணு ஹாப்பியாக இருப்பா. இந்த மாதிரி பண்ணுங்கன்னு பஞ்சாயத்தில் வச்சுருந்துருக்காரு. இதை பார்த்து ரஞ்சித்து கோவம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸும் போட்டார். அந்த கேஸை நியூஸில் போய் இப்போ ஆக்டிஷன் வந்துருப்பாங்க. அவருக்கு இந்த கதையில கேட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அதை அப்படியே அங்கேருந்து கொண்டு போய் அவர் ஃபவுண்டேஷன் சொல்லுவாரா. அதை கேட்டு அங்கே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கான அந்த கிராமம், இந்த கிராமத்தில் அடிக்கடி இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டே இருக்கும். யாருமே துணிஞ்சு வந்து கேஸ் போட மாட்டாங்க. பட் ரஞ்சித் கேஸ் போட்டிருக்காரு. இன்கேஸ் இந்த கேஸ் அவர் ஜெயிச்சார்னா இது நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் முன்னாடி வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நம்ம சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மகேந்திரகுமார் ஒருத்தர் இருப்பார். இவரோட ஃபவுண்டேஷன் கிளியரமாக இருப்பார். சிவரே ஸ்டேட்டாக அந்த கிராமத்துக்கு போய் இந்த கேஸை பற்றி விசாரிக்கலான்னு இருப்பார். அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையும் கூப்பிட்டு பேச்சு நடத்திட்டு இருக்காரு. சார் இந்த கிராமம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு ரேப் பண்ணியிருக்காங்க. அது சின்ன பொண்ணு. அந்த 3 பசங்களுக்கு எதிராக நீங்கள் எதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு எங்கேயும் நீங்கள் இருக்கீங்களே. ரேப் பண்ண அந்த பையனை கல்யாணம் பண்ணி சொல்கிறீங்க. இது எந்த வகையிலாயும்? அப்போ நாலேருந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சா போதும், அந்த பொண்ணு ரேப் பண்ணிட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என்ன வரும்? இது ஒரு மிகப்பெரிய தப்பு சார். அது போய் அந்த பசங்க மேலே ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்குது. இதே மாதிரி ஒரு பொண்ணு ரேப் பண்ணி கொண்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் ஊருக்காரங்க அதையும் முடிச்சிட்டீங்க. கேட்டால் அந்த பொண்ணு சாத்தான், அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு, அதுக்காக அந்த பசங்க கொண்டு வந்து நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நாளைக்கு அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு வாழ்க்கை உருவாக்கணும், அதுக்கும் லைஃப் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அந்த மரமண்டையில் கொண்டு புரிய முடிக்குது. என்ன சார் நீங்கள் அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? சொல்லப்போனால் எல்லாமே அந்த பொண்ணு தப்பு தான். அந்த பொண்ணுக்கு நைட் அங்கே போச்சு. அதுவும் பாருங்களேன், கல்யாணத்துக்கு லிப்ஸ்டிக்லாம் போட்டு கொஞ்சம் இப்படிலாம் போயிட்டு இருந்தா. இப்படி போனால் எந்த பசங்களுக்கு தான் பண்ண தோணாது. அதான் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு முட்டாள்தான் பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தாலும் குழந்த வரும். இவங்கள்ட்ட பேசி ஒரு பிரச்சனையும் கிடையாது. கோர்ட்டில் கேஸ் பண்ணு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட போயிருப்பாங்க.
பார்த்தா அங்கே அசோக்குமார் ராய்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இவர் தான் உங்களுக்கு ஆதரவாக கோர்ட்டில் வாதாட போறாரு. அதை பார்த்து ரஞ்சித் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுப்போ போலீஸ் எவிடன்ஸ் எடுத்துருப்பாங்க. அந்த சம்பவம் நடந்த இடம், அப்போ அந்த பொண்ணு போட்ட ட்ரெஸ்ஸு, அதில் வந்து ரத்தம், பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துருப்பாங்க. அது இப்போதைக்கு உங்களுக்கு சாட்சியாக இருக்குது. இதை வச்சு கேஸ் பண்ணலான்னு சொல்கிறப்ப ரஞ்சித் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுப்போ ரஞ்சித்துக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா ரேப் பண்ணல ஒருத்தவங்க சொந்தக்கார பையன், இவங்க தாத்தாவோட பிறந்த 3 பேர், அந்த வழியில் வந்தது அந்த பையன். அந்த பையன் இப்படி பண்ணிட்டானா நாளைக்கு யார் நம்ம அனுப்புறது, எல்லாரும் இப்படி பண்ணான்னு நினச்சி அந்த அப்பா ஆரம்பிச்சிருவாரு. இதை பார்த்தவங்க ரொம்ப அர்த்தமாயிரும். அதுவும் மொத்த கிராமமே இவங்களுக்கு எதிராக மாறிடுது. என்னமோ கிராமத்தோட பஞ்சாயத்து மீறிட்ட, இந்த கிராமத்துக்குன்னு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் படி எல்லாத்தையும் இங்கேயே பேச முடிக்கணும். பட் அதை மீறி நீ கோர்ட்டு கேஸ் போட்டிருக்க, நீ பண்ண பெரிய தப்பு, உன அந்த உருட்டு ஒதுக்குறன்னு சொல்லிட்டு மொத்த ஊர் ஒருத்தரும். இதை பார்த்து ரஞ்சித் ரொம்ப அர்த்தமாயிரும். ஏன்னா பாதிக்கப்பட்டது இவங்க, பட் இவங்களே இந்த ஊருக்கு தப்பாக பேசுகிறாங்க. நாளைக்கு வரை ரோட்டில் நடந்து போனால் கூட இவர் தலைவடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. இதை நினச்சி ரஞ்சித் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தா அந்த மகளிர் அமைப்பு இருக்காங்களே, அவள் வந்து ரெடி வந்திருப்பாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒரு 15 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்குன்னு ட்ராமா ரொம்ப டிஸ்டர்பிங்காக நடந்திருக்கும். ஸோ அந்த பொண்ணு கவுன்சில் கொடுப்போன்னு சொல்லிட்டு ஒரு அங்கே வந்திருப்பாங்க. கிரனை கூப்பிட்டு, சரிம்மா சொல்லு, அன்றைக்கி நைட் என்னாச்சு, நீ யாருக்கு பயப்பட தேவையில்ல, நீ எல்லாத்தையும் தெளிவாக சொன்னால் தான் அதுக்கு எதிராக கேஸ் போட முடியும், அந்த பசங்களுக்கு தண்ணி வந்துட முடியும். சரி சொல்லு, அன்றைக்கி என்னாச்சுன்னு கேட்டால், அதுவா, அன்றைக்கி இங்கே பெரியப்பா பையனுக்கு கல்யாணம், நான் கலந்துக்கு போயிருந்தேன், நல்லா ஜாலியாக நான் அப்படியே ஃப்ரெஷ் ஆடிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சொந்தக்கார பையன் வந்தான், சும்மா தனியாக கூப்பிட்டு போனான். நானும் சரி நான் கூட போனேன். பார்த்தா அவங்க கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்து பயமாயிருச்சு. சுற்றி முற்றி யாராவது கூப்பிடலான்னு பார்த்தேன், பட் அங்கே யாருமே இல்லை. வெறும் 3 பேர் இருந்தாங்க. என் வாயை பற்றி எனக்கு வந்து மரத்தை கூட்டி போயிட்டாங்க. அப்புறம் அவங்க என்னை ரேப் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்போ என்ன செய்ய தெரில. அழுதுட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ வரவில் வந்தார். இதான் நினச்சின்னு சொல்கிறப்ப அந்த லேடிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து அந்த பொண்ணுகிட்ட பெருசாக கேட்க மாட்டாங்க. சரி இப்படி ஸ்கூலுக்கு போறியே, அப்போ ஸ்கூல் எப்படி இருக்குது, யாராவது சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஆமாம் எல்லாருமே என்ன தப்பாக சொல்கிறாங்க, என்னமோ நான் நடத்த கட்டவலாம், நான் தப்பு பண்ணிட்டேனா, நான் போடுற லிப்ஸ்டிக்லாம் பார்த்து அவங்க அட்டாக்ட் ஆகிட்டாங்களாம், அதனால தான் நிறைய பண்ணாங்களாம், இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட எது கொண்டு நிறைய பண்ண போகிறாங்க, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு என்ன சொன்னாங்க. எனக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் ஒரு கெட்ட பொண்ணை கேட்குறப்ப இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இங்கே பார்க்கிறேன், நீயும் அழுக தேவையில்ல, தப்பு பண்ணது அவங்க தான் அழுகணும், நீ கவலைப்படாதுன்னு அந்த பொண்ணு சமாதானப்படுத்துவாங்க. அந்த பொண்ணு சரி கொஞ்சம் மனசு பண்ணிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இந்த ஊரில் இருக்க லேடிஸை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. சரி ஆம்பளைங்க தான் பூமராகன்னு பார்த்தா லேடிஸ் அதுக்கு மேலே இருக்குது. இந்த பொண்ணு கேஸ் போடுறத பற்றி பேச போனாலே, மேடம் இது 2 பேர் தப்பு இருக்குது, அந்த பசங்க பாவம் இளம் வயசு ஒரு ஆசை வந்து பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு என்ன புத்தி இருந்துச்சு, நைட் எதுக்கு அந்த பொண்ணு வெளியே வந்தா, எல்லாம் அந்த பொண்ணு தப்பு தானே, எனக்கு என்னமோ கல்யாணம் பண்ணிக்கதான் கரெக்டாக இருக்கும், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்ப கல்யாணம் பண்ணிக்கணுமா, சரி உங்கள் லாஜிக் கூடி வருவோம், அந்த பொண்ணை 3 பேர் ரேப் பண்ணியிருக்காங்களே, 3 பேர் யார் கல்யாணம் பண்ணி தருவீங்க, எது கரெக்டுன்னு கேட்டால், இல்லை மேடம் 3 பேர் ரேப் பண்ணல, ஒரே பையன் தான், நாங்கள் பார்த்தோங்கிற மாதிரி அந்த பசங்க சாப்பாடு பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தவங்களுக்கு கோவம் வரும். இதுக்கு மேலே அந்த பைத்தியக்காரன்ட்ட பேசுகிற வேஸ்ட்டு தான், நம்ம கோர்ட்லேயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். பார்த்தா அந்த 3 பசங்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்டரேஜ் பொண்ணுங்கனால இது போக்சோ கேஸில் போயிருக்கும். அந்த 3 பசங்களையுமே கோர்ட்டில் கூட விசாரிச்சிருப்பாங்க. அவங்களும் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி கோர்ட்டில் இந்த கேஸை அடுத்த ஹீரிங் மாற்றிருக்கோம். இதில் கொடுமை என்னன்னா, அந்த பசங்களுக்கு சப்போர்ட் இருந்தது ஒரு லேடி லாயரு. அது வேறு பெருமையாக பேசும், சார் இந்த கேஸ் ஒரு பொய் கேஸு, என் கட்சிக்காரங்க 3 பேர் தப்பு பண்ணவே இல்லை, இன்கேஸ் அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா சமம் நினச்சின்னு சொல்கிறாங்களே இடம், அது பக்கத்தில் வீடுகளாக இருக்குது, அந்த பொண்ணு கத்திருந்தாலே அந்த இடத்துல கேட்டிருக்குமே, ஏன் கேட்காம போச்சு, இதெல்லாம் ஒரு மோசமான செயல் சார், சொல்லப்போனால் அந்த பொண்ணு விழுந்தது தப்பு, நம்ம அமெரிக்காவில் இருக்கோம், இந்தியாவில் தானே இருக்கோம், நான்லாம் ஏன் பண்ணி நம்ப மாட்டேன், இல்லதுக்கு அந்த பொண்ணு சொந்தக்கார பண்ண நம்ப போச்சு, எல்லாம் அந்த பொண்ணு தப்பு தான் சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தவங்களுக்கு குழந்தை வரும். உடனே ரஞ்சித் கூட பேசிட்டு இருப்பாங்க, இங்கே பாருங்கள் ரஞ்சித், கோர்ட்டில் எவிடன்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது, பட் சாட்சிக்கு ஊருக்காரங்க சப்போர்ட் ஒருத்தர் வேணும், நீங்கள் யாராவது ஒருத்தர் பாருங்க, அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறப்ப அவர் வார்டு மெம்பர் சொல்கிறாரு. சரின்னு அடுத்த ஆள் வார்டு மெம்பர் பார்க்க போவாங்க. பட் அந்த ஆள் பார்த்தா அவன் அதுக்குள்ள பைத்தியமாக இருக்கான். மேடம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த கோர்ட்டு கேஸ்லாம் போட்டுக்கிட்டு, அந்த பசங்க என்ன ஒரு ஆசை தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, கழுத்து தப்பு போடுறது, ரஞ்சித் எங்கள் ஜாதிக்கார பையன், அவன் 4 படி இங்கே தான் வாழ்ந்தாகணும், எங்கள் ஜாதி சப்போர்ட் இல்லாமல் ரஞ்சித்தால் இங்கே வாழ முடியுமா, சொல்லப்போனால் பெரிய கேஸ் இல்லை மேடம், நாங்களே பேசி முடிச்சிருப்போம், ஆனால் என்ன பண்ணுறது, ரேப் பண்ண 3 பசங்க போயிட்டாங்க, இதே ஒரு பையன் மட்டும் ரேப் பண்ணியிருந்தானா அடுத்தலாம் கல்யாணம் பண்ணி ஈஸியாக முடிச்சிருந்துருப்போம், எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான், அது போய் இவங்களும் தப்பு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் அந்த பொம்பளை இருக்கையில் அந்த பொம்பளை தான் காரணம், அவங்க நடக்கிற நட, அவங்க போகிற துணி, இதை பார்த்தாலே ஆசை வந்துடும் மேடம், அது அவங்க போகிற லிப்ஸ்டிக்கு நெயில் பர்சன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஆசை வந்துடும். அப்போ அந்த பசங்க என்ன பண்ணாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறீங்களே, இல்லை என்ன மேடம் சொல்லிட்டு அந்த படம் கிளம்பி போயிடுவேன். எனக்கு இவனெல்லாம் பார்க்குற மண்டே பழக்கம் தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து அந்த பொண்ணை பார்க்க போவாங்க. கிரண் கிட்ட பார்த்து, கிரண் பாப்பா உனக்கு எதுவும் சம்பவம் நடந்துச்சுல, அப்போ ஊருக்காரங்களாம் ஒரு பையன் கல்யாணம் பண்ணி சொன்னாங்களே,
உனக்கு அப்போ தான் தோணுச்சா? ஏதாவது நினச்சி கேட்குறப்ப ஆமாம், எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்குன்னு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்குன்னு ஆசைப்படுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பையன் பட்டாங்கனால அவன் கல்யாணம் பண்ணிக்க ஆசை கிடையாது. நாளைக்கே ஒருத்தருக்கு எனக்கு பிடிக்கலாம், அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவர் கல்யாணம் பண்ண விருப்பம்னு சொல்லி அந்த பொண்ணு கரெக்டாக பேசும். அதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். தென் ரஞ்சித்தை பார்த்து, ரஞ்சித் இந்த கேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஊருக்காரங்க வேற உங்களுக்கு எதிராக இருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டால், மேடம் எனக்கு இந்த கேஸ் என்ன நடந்தாலும் சரி, அதை பற்றி கவலை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு குழந்தைக்குன்னு ஃபியூச்சர் இருக்கும். இந்த கேஸ்க்காக நான் இறந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கணும், இந்த மாதிரி கேட்டுட்டு ஊரில் வாழக்கூடாது, அதுதான் என் ஆசைன்னு சொல்கிறப்ப இதை கேட்டு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுக்கடுத்து தொடர்ந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டே இருக்கும். ஆனால் ரஞ்சித்துக்கு இந்த கோர்ட்டு கேஸ் பற்றி அவ்வளோக்கா தெரியாது. அடிக்கடி ஹியரிங் கூப்பிடுவாங்க, நம்ம அவங்க போன தெரியாது, அவர் வீட்டில் இருப்பாரா. இதை பார்த்து அவங்களுக்கு வரும். ரஞ்சித்தை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி கோர்ட்டில் சில ஹியரிங்லாம் போயிட்டுருக்கோம், அந்த ஹியரிங் நீங்கள் வந்தாகணும், அதுவும் காலை 7 மணிக்கெலாம் வரணும், அப்போலாம் அந்த கேஸ் போயிட்டே இருக்கும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்த கேஸ் நடத்த முடியாது, ப்ளீஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க, அடிக்கடி இங்கே வாங்கன்னு சொல்கிறப்ப அவருக்கு அப்போ தான் புரியுது. சரி, அடிக்கடி இந்த கோர்ட்டு ஹியரிங் போயிட்டுருப்பாரு. அதுவும் பர்சனல் லைஃப்லையுமே சில ப்ராப்ளம் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் உங்கள் இடத்துல நல்லா விளைச்சல் வரும், அந்த விளைச்சலை வச்சு ஒரு வருஷம் கூட சாப்பிட்லாம். பட் இந்த வாட்டி விளைச்சல் ரொம்ப கம்மி, அதாச்சும் ஒரு மாதம் கூட ஓட்ட முடியாது. அதுபோல் கோர்ட்டு ஹியரிங்காக அடிக்கடி போக வேண்டியதாக இருக்குது, விவசாயத்தை பார்க்க முடியல, என்ன செய்ய தெரியலன்னு ரஞ்சித் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. இது போக அவருக்கு நிறைய கொலைமரலாம் இருந்திருக்கும். ஸ்டேட் அந்த அமைப்புக்கே போய், சார் எனக்கு போக கொஞ்சம் பயமாக இருக்குது, அந்த 3 பசங்களோட அப்பா காலனை பார்த்தாரு, ஏன்னா ரஞ்சித் கேஸை வாபஸ் வாங்க மாட்டியா? வாபஸ் வாங்கன்னு வச்சுக்கேன், எனக்கு நிறைய பேர் தெரியும், ஈஸியாக கழுத்துறத போட்டு போயிட்டே இருப்பாங்க. நாளைக்கு பொலிட்டிக்குள்ள இந்த ஊரில் வாழணும்னா நாங்கள் சொல்கிறது கேளு, கேஸை மரியாதையாக வாபஸ் வாங்கலாம்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக ஜெயிப்போன்னு சொல்லிட்டு, இதனால் அவங்களுக்கு கொண்டா கூட பிரச்சனை கிடையாது, நாங்கள் உங்களே நம்பி இருக்கோம், ப்ளீஸ் சார் உங்கள் சப்போர்ட் நீங்கள் எப்போ தரணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு ரொம்ப மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தா பஞ்சாயத்து தலைவராக அந்த அமைப்புலக்காரன் கூப்பிடுவாங்க. சார் இந்த கிராமத்துக்காரன் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனை, ரேப் பண்ண அந்த பையனு அந்த படம் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறானே, பேசாமல் இந்த கேஸ் வாபஸ் வாங்க சார், ஊரில் போய் பிரச்சனை போயிட்டுருக்கு, இது வேணாம்னு சொன்னால் அந்த அமைப்புலக்காரன் கோவம் தான் வரும். என்ன சார் ஊருக்காரங்க பயந்துட்டாங்களா? இப்போ போட்டுக்கிறது போஸ்கோ சட்டம், அது ரொம்ப கடுமையானது, அந்த 3 பசங்க பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு பையனுக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சு இந்த கேஸ் முடிக்கலாம் பார்க்குறீங்க, அது நடக்காது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ்ட் மேரேஜ் கூட ரேப் மாதிரி தான். இந்த கேஸ் நாங்கள் விட மாட்டோம், கண்டிப்பாக போட தான் செய்வோம், உங்களால் முடிஞ்சதை பண்ணுக்கோங்கன்னு சொல்லி அந்த அமைப்பில் இருக்கிற அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. இதுக்கடுத்து பார்த்தா கோர்ட்லி கேஸ் போயிட்டே இருக்கும். இந்த ஊர்க்காரங்களில் இருக்கிற ஒருத்தர் விட்டசாவை தேவைப்படுது, அதுக்காக திரும்ப அந்த வார்டு மெம்பர் ஃபோன் பண்ணுவாங்க. பட் அந்த ஆள் பார்த்தா திரும்ப அதே சொல்லிட்டு இருப்பான், மேடம் அந்த பொண்ணு தப்பு தானே, நைட்டு 12 மணிக்கு அந்த பொண்ணுக்கு என்ன வேலை, எதுக்கு அங்கே போயிட்டு இருந்தா, அந்த பொண்ணு மேலே தப்பு, அந்த பசங்களே சாட்சி சொல்ல மாட்டேன், நீ என்னென்ன பண்ணிக்கோன்னு சொல்கிறப்ப அவங்க போட்டு கிழிப்பாங்க. யோ நீலாம் மனுஷனா, நாளைக்கு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தாலும் இப்படி சொல்லிட்டு இருப்பியா, மரியாதை கோர்ட்டுக்கு வர, உண்மை சொல்கிறேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அந்த ஆளுக்கு மனசு மாறிடும். சரினா அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கு ஆதரவாக கோர்ட்டுக்கு வருவார், அந்த ஊருக்காரங்க சார்பாக சாட்சின்னு சொல்லுவார். இதை பார்த்து ரஞ்சித் ஹாப்பியாக இருக்கும். பட் அங்கே பார்த்து குண்டு போகிற மாதிரி இன்னொரு விஷயம் நடந்துடும். பார்த்தா அந்த கேஸை ஒரு போலீஸ் வச்சிருப்பார்ல, அவர் அந்த கேஸை ப்ராப்பராக விசாரிக்கவே இல்லை. சம்பவம் இடத்துல பிளட் சாம்பிளாக இருக்கும்ல, அதெல்லாம் அந்த மனுஷன் கண்டுக்கவே இல்லை. எப்படி ஊருக்காரங்க பார்த்துருவாங்க, இந்த கேஸ் பெருசாக நினச்சிட்டாரு, இதெல்லாம் எந்த ஒரு எவிடன்ஸுமே ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது. இத்தனைக்கும் அந்த ஆள் கேஸ் ரிப்போர்ட்டை மாற்றி மாற்றி கொலைப்படுத்தி வச்சுருக்கான். சம்பவம் நடந்த நைட்டு, ஆனால் பகல் நடந்த மாதிரி வச்சுருக்கான். இதில் தப்பு. இப்போதைக்கு இருக்கிறது ஒரே சாட்சி தான். பாதிக்கப்பட்ட பொண்ணை வந்து கோர்ட்டில் பேசி ஆகணும், அப்போனா தான் இந்த 3 பேருக்கு தண்டனை தர முடியும். அடுத்த ஹியரிங் பாதிக்கப்பட்ட பொண்ணு வரணும், அவரோட விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் அடுத்த ஹியரிங் வச்சுருவாங்க. இதை பார்த்து ரஞ்சித் ரொம்ப அர்த்தமாயிரும். அந்த பசங்களுக்கு ஆதரவாக லீடலாக இருந்துச்சுல, அது ஒரு பெருமை பேசும். பார்த்தீங்களா சார், நான் ஸ்டார்டிங் சொன்னல இந்த கேஸ் ஒரு பொய் கேஸ்ன்னு சொல்லிட்டு, பாருங்க சம்பவம் இடத்துல பிளட்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அடிப்படையில் பார்த்தா இந்த கேஸ் ஒரு பொய் கேஸ் மாதிரி தான் இருக்குது. போலீஸ்லேருந்து யாருமே இந்த கேஸ் ஒழுங்காக விசாரிக்கவே இல்லை. இதில் இந்த பசங்க மேலே என்ன தப்பு இருக்குது, என் பசங்க நிரபராதி, அங்கே தப்பு நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்து நமக்கு அது மேலே கோந்த வருது. அடுத்து பார்த்து ரஞ்சித்துக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ந்துருச்சு. ஏன்னா இதுக்கு அடுத்து அந்த குட்டி பொண்ணு சாட்சி ஆகணும். பட் அவளுக்கு நடந்த ஒரு கொடுமையான சம்பவம், அந்த பொண்ணு தைரியமாக வந்து பேசுமா, இந்த ரூபாய் இருந்துகிட்டே இருக்குது. நைட்டு அந்த பொண்ணுக்கு ரிகர்சலாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு பெத்த அப்பாவே தன் பொண்ணுக்கு பேப்பர் எழுதி தருவார், இங்கே பாருமா நீ சொன்னாலும் அப்படியே எழுதி வச்சிருக்கேன், மனப்பாடம் பண்ணிக்கோ, எதையும் மாற்றாம அப்படியே சொல்லி சொல்கிறப்ப அந்த பொண்ணு மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கு. சீரியஸ்லி சின்ன பார்க்குறப்ப ரொம்ப ஹார்ட் இருந்துச்சு. அந்த பொண்ணு கோர்ட்டில் மாற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் நைட்டு போனேன், என் வாயை பார்த்துனாங்க, ஸ்கேர்ட்டை தூக்குனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்குமா. இதை பார்த்து அந்த அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் ஹியரிங்கான நாள் வருது. சேர்ந்த மொத்த ஃபேமிலியும் கோர்ட்டுக்கு போகிறா இருக்காங்க. ஆனால் பார்த்தா ஊருக்காரையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கேஸ் பெருசானனால பத்திரிக்கை வரைக்கும் நியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிவி சேனல்லேருந்துலாம் கேமரா வந்துருப்பாங்களா, இதை பார்த்து இந்த ஊருக்காரையும் கோவம் வந்திருக்கும். பாருடி எல்லாத்துக்கும் நீ தான், நம்ம கிராமத்தில் மான மரியாதை போச்சு, பேசாமல் அந்த பையன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், கிராம இடத்துக்கு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்து கத்திட்டு இருப்பாங்க. நல்ல வேலை போலீஸ் வந்து அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கூட்டி போயிடுவாங்க. ஆனால் அந்த கருங்கிற பொண்ணு இருக்கால, அவர் ரொம்ப தைரியமாக இருப்பா. நடந்த கொடுறத சொல்லி ஆகணும், அதுக்கும் என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக போவா.
ஜட்ஜ் அந்த பொண்ணை கூப்பிட்டு தனியாக சரிப்பார். சரி சொல்லுமா அன்றைக்கி என்ன ஆச்சு, ஏதோ ஞாபகம் இருக்கான்னு கேட்டால், ஆமாம் சார் அன்றைக்கி நைட்டு எங்கள் பெரியப்பாவோட பையனுக்கு கல்யாணம், நானும் கலந்து போயிருந்தேன், நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம், எனக்கு டைம் உடனே தெரில, அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு, அம்மா விசேஷம் இருந்தனால அங்கே பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க, சரி நானும் வீட்டுக்கு போவேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் கபில் முண்டை அங்கே வந்தான், அவன் சொந்தக்கார பையன் தான், என்கிட்ட தனியாக ஏதோ பேசணும்னு சொன்னான், நானும் சேர்ந்து போனேன். அங்கே போனால் லங்கூர் முண்டா ஈஸ்வர முண்டான்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்து பயமாயிருச்சு, எதுக்கு நீங்கள் கூட்டி வந்த, இங்கே யாருமே இல்லையே, நான் வீட்டுக்கு போகிறேன்னு அங்கே ஓடலான்னு இருந்தேன். பட் அவன் கையை பிடிச்சிட்டான், நான் பதில் கத்தலான் இருந்தப்ப என் வாயை பார்த்துட்டான். இதுக்கு எடுத்தோனால இங்கேருந்து போகவே முடியாது, மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்கிட்ட ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றுக்கிட்ட ஒரு மரம் இருக்குது, அந்த இடத்துக்கு நான் கூட்டி போனான். என் வாயெல்லாம் மூடி என் முடிவு பிடிச்சி இழுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டை தூக்கி அவன் பேண்ட்டை கழட்டினான். என்ன மாதிரிலாம் பண்ணான்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த ஜட்ஜுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கபில் முண்டா என்ன பண்ணான், அடுத்து ஈஸ்வர் முண்டா, அடுத்து லங்கூர் முண்டா, இந்த மாதிரி 3 பேர் தொடர்ந்து ரேப் பண்ணாங்க. அதுக்கடுத்து போகிறப்ப நான் அடி நடித்தாங்க. இங்கே பாரு, இதை பற்றி ஊருக்காரங்க யாரும் சொல்லக்கூடாது, இன்கே சொன்னீங்கன்னா உனக்கு துண்டு வெட்டி கிணத்த போட்டுருவேன். நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா யாரும் ஊரில் இருக்க மாட்டாங்க, இன்னும் மிரட்டினாங்க. எனக்கு பயமாயிருச்சு, நானும் அழுதுட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் அப்பா வந்தார். இதை ஒன்றுமே நடச்சுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஜட்ஜுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். சொல்லப்போனால் லாயர் எல்லாருமே ரொம்ப பெருசாக இருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு 13 வயசு ஆகுது. பட் இப்போது தைரியமாக வந்து கோர்ட்டில் இல்லாமல் பேசியிருக்காள். இவன் நினச்சி எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இவங்களுக்காக வாதான அந்த அசோக் குமாருங்கிற லாயரும் வாரட்டுவார், பரவாயில்லையா உன் பொண்ணு ரொம்ப தைரியம் இருக்குது, இந்த மாதிரி கோர்ட்டுக்கு வந்து பேசியிருக்காள், அதுவே பெரிய விஷயம், சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க. கோர்ட்லேருந்து தீர்ப்புன்னு சொல்கிறப்ப அவர் ஒரு பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிடுவார். பட் அவர் அன்றைக்குள்ளே கோர்ட்லேயே இருப்பார். கோர்ட்லேருந்து கடைசியாக உள்ள தீர்ப்பு வந்துடும். இந்த 3 பசங்க தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்கன்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த 3 பசங்க ஜெயிலில் இருந்தாங்கன்னு தலா 25 வருஷம்னு 25 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். இதுக்கு நடுவில் பெயில் கொடுக்குறதோ பல கொடுக்கறதோ எதிர்க்கக்கூடாது. நான் பெயிலபுளாக 25 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். இதை கோர்ட்டில் ஆர்டர்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரஞ்சித்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாழ்க்கையில் முறையாக ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி இருக்குது. இதனால தான் பொண்ணு வாழ்க்கையில் மாற்றம் வருமா மாற்றம் வர்றதாலும் தெரியாது. பட் என் பொண்ணு கிடைக்கிற நீதி கிடைச்சிச்சுல, அதே போதும். இதுக்கிட்ட என் பொண்ணு தைரியமாக இருக்கலாம், யாரோட தப்பாக பேச மாட்டாங்க, எனக்கு இதுவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். வீட்டுக்கு போகிறப்ப ஸ்வீட் லைன் போவார். மொதல் விஷயமா அந்த அமைப்பு பார்த்து பேசுவார். அந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் ஆனந்த கணிதம் வந்துடும். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஓப்பனாக வந்து பேசி இப்போ சாதிச்சிருக்காங்களே, இது நிறைய பொண்ணுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நாளைக்கு யாராவது பாதிக்கப்பட்டாங்க கூட கோர்ட்டுக்கு வரவங்க என்ன வரும், இது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நிறைய பேருக்கு ஆனந்த கணியில் வரும். நிறைய பேர் ரஞ்சித்து ஃபோன் பண்ணலாம் கூப்பிட்டு பாராட்டுவாங்க. இதை பார்த்து அவருக்கு ஹாப்பியாக இருக்கும். அப்போ தான் கடைசியில் இன்டர்வியூ வைப்பாங்க. சார் இந்த கேஸை போனுங்கிறன்னு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இது ஜெயிப்போங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சா, இதை போய் சொல்லுங்கன்னு கேட்டால், ஆமாம் மேடம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த கேஸ் போடப்போ எங்கள் ஊருக்காரங்க சொன்னாங்க, டேய் நீ ஒரு புளியை வேட்டையாட போகிற, தனியால் ஈஸியாக புளியில் வேட்டையாட முடியாதுன்னு சொன்னாங்க. பட் நான் பதில்கிட்ட ஒன்று சொன்னேன், உங்களுக்கு என்ன தனியாக புளி வேட்டையாட காட்டினாலும் தானே, நான் வேட்டையாடி காமிக்கிறேன் சொன்னேன், வேட்டையாடி காமிச்சிட்டேன். எனக்கு இது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி நான் எங்கள் கிராமத்துக்கு போனால் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பாக இருக்குது. நான் அன்றைக்கி மற்றவங்கள பார்த்து குனிஞ்சு போனேன். பட் ஊருக்கு எல்லாருமே என்னை பார்த்து தலைவணிறாங்க. யாருக்குமே ஃபேஸை பார்த்து பேசக்கூட தைரியம் வரல, அந்தளவுக்கு மாதிரி இருக்குது. இது எனக்கு ரொம்ப ஒரு கனவுல இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு சாட்சி ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். சார் கடைசியாக கிரணை கூப்பிட்டு ஹாப்பியாக ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பார். ஸோ இப்போ தான் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்குது. இதோட டொக்கில்ல டைகருங்கிற இந்த படம் முடியுது. அதுக்கடுத்து ரியல் லைஃப்பில் என்னாச்சுங்கிறத ஒரு ஸ்லைடு மாதிரி போட வைக்கிறாங்க. ஆக்சுவலி இந்தியா முழுக்க இது மாதிரி ரேப் கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, இதில் 90% கேஸ்கள் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் செய்யப்படாமல் இருக்குது. 2018 கிரணோட கேஸுக்கு தீர்ப்பு வந்துச்சு. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த பகுதியில் நிறைய பேர் கேஸ் கொடுக்காம இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் அந்த கேஸ் டபுள் மடங்காச்சு. நிறைய பெண்கள் முன் வந்து இந்த மாதிரி கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போதைக்கு கிரணுக்கு 20 வயசு மேலே ஆயிடுச்சு. அவளுக்கு போலீஸ் மாதிரி ஆசையாக இருக்குது. ஸோ அந்த கிராமத்தோட்டு வெளியே வந்து தனியாக படிச்சுட்டு இருக்கா. ஆனால் இன்னுமே அவங்க அப்பா அம்மா அதே கிராமத்தில் இருக்காங்க. கிரணுக்கு 13 வயசு இருந்தப்போ இந்த படத்தை எடுத்தோம். 20 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை கூட போட்டு காமிச்சோம். அதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த படத்தை உன்னை பற்றி காட்டலாமல் கேட்டப்ப அவளுக்கு தெரியாமல் காட்டுங்கன்னு சொன்னா. ஸோ கோர்ட்டில் ஆர்டர் இருக்கிறவங்க தான் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்குமே நாங்கள் அந்த குடும்பத்தோட ஒரு கான்டாக்டில் தான் இருக்கோம். நாளைக்கு கிரணுக்கு ஏதோ பிரச்சனைனாலும் நாங்கள் கூட இருப்போம், அந்த அமைப்பு கூட இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு கீழே டைகருங்கிற இந்த ஒரு படம் முடியுது. சீரியஸ்லி ஒரு ஆடிட்டிக்கான டாக்குமெண்ட்ரி. இந்த மாதிரி சம்பவம் நடந்தாலும் பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருக்குது. போன வருஷம் நடந்த ஆஸ்காரில் இந்த படத்தை இந்தியா சார் அனுப்பியிருந்தாங்க. கடைசி லிஸ்ட் வரைக்கும் இந்த படம் வந்துருந்துச்சு. பட் கடைசியாக வேறு படம் அவங்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த படம் நாமினேட் பெரிய விஷயம், அந்தளவுக்கு அச்சீவ் பண்ணிச்சு. சொல்லப்போனால் அந்த டாக்குமெண்ட்ரி தமிழ் டப்பிங்கில் இருக்குது. கண்டிப்பாக இருப்பாருங்க, அந்தளவுக்கு ஒரு மஸ்டான மூவி. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.